अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक्कि बशीरन व नज़ीरा वदाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली इन उरीदु इल्ला अल-इस्लाह मस्ततअतु व मा तौफ़ीक़ी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमन लम यहकुम बिमा अंज़लल्लाहु फउलाइका हुमुल ज़ालिमून ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லா புகழும் இந்த பேரண்டத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து ஆட்சி அதிகாரம் செலுத்தி வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்த எல்லா நபிமார்கள் மீதும் அந்த நபிமார்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக வந்த அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக வந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தவர்கள் மீதும் தீனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஜூலை 14ஆம் தேதிக்குள் பொது சிவில் சட்டம் பற்றி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பல பேர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இணையதளத்தின் மூலமாக, இமெயில் மூலமாக, கடிதம் மூலமாக அதற்கான எதிர்ப்பு நாடெங்கும் வலுத்து வருவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எதற்காக இப்போ கொண்டு வர்றாங்க, அந்த பொது சிவில் சட்டம் ஏன் கொண்டு வர்றாங்க, இது ஒன்று. ரெண்டாவது, பொது சிவில் சட்டம் என்றால் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நாட்டிலே இந்த பொது சிவில் சட்டம் பற்றி பேசக்கூடியவர்கள் ஒரே ஒரு கூட்டத்தினர் மட்டும்தான். யாருன்னா இந்த பிஜேபி தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அவங்க தான் தங்களுடைய தேர்தல் அறிவிப்பில் 3 விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஒன்று, காஷ்மீருக்கான தனி அந்தஸ்து ஆர்டிகல் 370 எடுக்கணும். ரெண்டாவது, பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்தில் அந்த பள்ளிவாசலை இடித்து விட்டு அங்கே ராமர் கோவிலை கட்ட வேண்டும். மூன்றாவது, இந்தியாவிலே அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும். இது அவங்களுடைய அஜெண்டாவில் உள்ளது. அப்போ இப்போ ஏன் கொண்டு வராங்க, முன்னாடியே கொண்டு வர வேண்டியது என்ன, அடுத்த தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கிறது. ஆக அதற்குள் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இன்றைக்கு அதனை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆக இந்தியாவை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான் இருக்குது, அதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இப்போ கிரிமினல் சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருட்டு, கொலை, கற்பழிப்பு எல்லாத்துக்குமே ஒரே சட்டம் தான். இது ஹிந்து திருடர், முஸ்லீம் திருடர், கிறிஸ்தவ திருடர் அப்படிலாம் என்ன செய்யறதில்ல, பார்ப்பதில்லை. கிரிமினலில் எல்லாருக்கும் ஒன்று தான். அதே மாதிரி சிவில் சட்டமும் பெரும்பாலருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ உதாரணமாக ஹெல்மெட்டு போடாமல் போகிறாங்க, சிவில் மேட்டர் எல்லாருக்கும் பிடிப்பாங்க. அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும். போக்குவரத்து விதியை ஒருத்தர் மீறுறாரு, அதனால எல்லாருக்குமே தண்டனை. ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்குறாரு, பத்திரப்பதிவுக்கு போறாரு, அது எல்லாரும் பத்திரம் பதிவு செய்யணும். அதில் ஹிந்துக்குன்னு, முஸ்லீமுக்குன்னு, கிறிஸ்தவருக்கு என்ன இல்லை, தனி சட்டம் கிடையாது. ஒரு ஹிந்துட்டேருந்து ஒரு முஸ்லீம் வாங்கலாம், முஸ்லீம்கிட்டேருந்து கிறிஸ்தவர் வாங்கலாம், கிறிஸ்தவர்கிட்டேருந்து ஹிந்து வாங்கலாம். வாங்கினா என்ன சட்டம்னா எல்லாரும் என்ன செய்யணும், பத்திரப்பதிவுக்கு போகணும். அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளவு, அரசாங்கம் என்ன நிர்ணயித்திருக்கிறது, அதுக்கு எவ்வளோ தூரம் செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சிவில் மேட்ரு எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதே மாதிரி நீங்கள் அடுத்தவருடைய வீட்டை அபகரிச்சிட்டீங்க, ஒரு அடி தள்ளி கட்டிட்டீங்க அப்படின்னா 2 பேரும் என்னது சிவில் மேட்டர் அடிப்படையில் தீர்த்துக்குவாங்க. இதில் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது.
ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிவில்னா அது தனியா இருக்கு போல தெரியுது முஸ்லிம்களுக்குன்னு மட்டும், அவங்க தான் அந்த மாதிரி ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் லா, சிவில் லா எல்லாருக்கும் ஆல் ஆர் ஈக்குவல். இதுல எந்த வித்தியாசம் இல்லை. அப்ப இந்த பொது சிவில் சட்டம் எங்க பேசுது அப்படின்னா, பர்சனல் மேட்டர்ல பர்சனல் லான்னு சொல்றோம் நம்ம. அது முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, முஸ்லிம்களுக்கு இருப்பதை போல ஹிந்துக்களுக்கும் இருக்கிறது, சீக்கியர்களுக்கும் இருக்கிறது, ஜைனர்களுக்கு இருக்கிறது, பாசிகளுக்கு இருக்கிறது, புத்தர்களுக்கு இருக்கிறது, சமணர்களுக்கு இருக்கிறது, பழங்குடி மக்களுக்கு இருக்கிறது. இப்படி இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏகப்பட்ட பேர்களுக்கு என்ன இருக்கு? பர்சனல் லா அப்படின்னு இருக்குது. சரி, இந்த பர்சனல் லானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம், தலாக், குலா, வாரிசு சட்டம், ஹிபா, வக்ஃப், அவ்வளவுதாங்க. இந்த பிரச்சனையில மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷரியத் எப்படி சொல்லுகிறதோ, இஸ்லாமிய ஷரியத் எப்படி சொல்லுகிறதோ அதே போன்று முஸ்லிம்கள் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். இது நமக்கு மட்டும் இல்லை, ஹிந்துக்களுக்கு இருக்கு. அன்டிவைடட் ஃபேமிலின்னு இருக்கு, இந்து ஒருங்கிணைந்த குடும்பம். அவங்களுக்கு டாக்ஸே கிடையாது, வரியே கிடையாது. வரி விலக்கிலிருந்து வரியிலிருந்து என்ன செய்யலாம், அவர்கள் விலக்கு பெற்றிருக்கலாம். ஆக இது அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தனி சட்டம். அது மாதிரி நாகாலாந்து, மிசோரம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களுக்கு அவங்களுடைய மேரேஜ்ல தனி சட்டம் இருக்கு. ஏன்னா அங்க ஒரு பெண் ஒரே நேரத்துல 2 கணவரை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்களுடைய மதம் சொல்லுகிறது. ஆக அந்த அடிப்படையில் அந்த பகுதியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் வந்து என்ன செய்யலாம், ஒரே நேரத்துல 2 திருமணம் செய்து கொள்ளலாம். அது வேற இடத்துல எங்கேயுமே செல்லுபடி ஆகாது. அதே மாதிரி சீக்கியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு என்ன பர்சனல்லா இருக்கு. அவங்க எங்க போனாலும் என்ன செய்யலாம், கிருபான் வைத்து கொண்டு போகலாம். இந்த குருவாள் அப்படின்னு சொல்றோம்ல, எங்க போனாலும் என்ன செய்யலாம், இந்த டர்பன் கட்டி கொண்டு போகலாம். இப்ப நீங்களும் நானும் ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா ஒரு சாதாரண பிளேடு துண்டு இருந்தா கூட என்ன செஞ்சிருவாங்க, உங்களை வந்து உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன செய்யலாம், கத்தியோடையே விமானத்துக்குள் பயணம் செய்யலாம். மிலிட்ரியில எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அந்த தலைப்பாகையோடு அவர்கள் மிலிட்ரியில பணியாற்றுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது வந்து பர்சனல் விஷயத்துல சில விஷயங்களில் மட்டும் என்ன செய்யறாங்க, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டங்கள் நடைமுறையில் இருக்குது. என்ன நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்சனல் லாவுனால என்ன பிரச்சனை வருது, உங்களுக்கு என்ன பிரச்சனை வருகிறது? ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா, இல்லைங்க இதனால இவ்வளவு பாதிப்பு வருது, நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு இவ்வளவு இழப்பு வருது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அப்படி இருந்து அதை கொண்டு வந்தீங்கன்னா தானே அது வந்து ஒரு நியாயமான ஒன்றாக இருக்கும். எதுவுமே இல்லையே, அது இன்னைக்கு தான் இருக்கிறது. 1400 ஆண்டு காலமாக இது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை போய் இப்போ மாற்றணும், இப்போ எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல பொருத்தமா இருக்க முடியும்? இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நாட்டினுடைய பிரதமர் சமீபத்தில் பேசுகின்ற பொழுது, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் வைக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் இருந்தா தானே சரியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் போற போக்கில் என்ன சொல்றாருன்னா, இந்த முஸ்லிம்கள் தவறான மக்களால் வழிநடத்தப்படுகிறார்கள், அதிலிருந்து அவர் விலகி வரணும். இவ விலகுதா? அவங்க யாரை மீன் பண்றாங்க, எங்க கொண்டு வர்றாங்க, யாரு சாதாரண ஆள் பேசல, இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பேசுகிறார். அது அன்புக்குரியவர்களே, இது ஏன் இவங்க சொல்றாங்க? இப்போ வந்து இந்தியாவும் ஒரு வீடு சமமா? இது வெளிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா சரியாக இருப்பதை போன்று ஒரு தோற்றம் வரும். ஆமாங்க, நியாயம் தானங்க. ஒரு வீடு இருந்தா எப்படிங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சட்டம் இருக்க முடியும், ஒரே சட்டம் தாங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம தோணும் இல்லையா? ஆனா இந்தியா வந்து ஒரு வீடா? எவ்வளவு மக்கள் இங்கே வசிக்கிறார்கள், எத்தனை மதங்களை சார்ந்தவர்கள் பின்பற்றுகிறார்கள், எத்தனை வந்து இனங்கள் இருக்கிறது, எத்தனை மொழிகள் இருக்கிறது, எத்தனை கலாச்சாரங்கள் இருக்கிறது, எவ்வளவு பண்பாடுகள் வித்தியாசம் இருக்கிறது. ஆக வித்தியாசமானவர்கள் எல்லோரும் இருக்கின்ற போய்தான் இருக்கிறதுனாலதான் இங்க என்ன செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் பொது சிவில் சட்டம் கொண்டு வர முடியாது. இது இன்னைக்கு நேற்று பேசப்பட்டதில்ல. கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிலேயே அன்னைக்கு அம்பேத்கர் போன்றவர்கள், அன்றைக்கு ராஜகோபாலாச்சாரி போன்றவர்கள், நேரு போன்றவர்கள் இருந்த அந்த அவையிலேயே இது பேசப்பட்டு இந்திய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 25 25வது பிரிவு, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம்.
எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், அந்த மதத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்யலாம், அதற்கான அத்துணை உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. அதான் அடிப்படையான சட்டம். அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது டைரக்டர் பிரின்சிபல்ஸ், அவ்வளவுதான், வழிகாட்டு விதிமுறைகள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சட்டத்தினுடைய அடிப்படையை பத்தி பேசாமல் இந்த வழிகாட்டு விதிமுறை இருக்கு, அன்னைக்கே சொன்னாங்க. அது எதனால அன்னைக்குள்ள அந்த அறிவுஜீவிகள் எதிர்த்தாங்கன்னா, இது சட்டமாக்கப்படக்கூடாது. ஒரு கால் எல்லாமே சரியா அதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டால் என்ன செய்யலாம், நீங்க அதை பத்தி கவனிக்கலாம், அதை பத்தி பரிசீலிக்கலாமே தவிர, அது சட்டம் அப்படின்னா எங்க கொண்டு வந்திருப்பாங்க, எங்க கொண்டு வந்திருப்பாங்க, அடிப்படை சட்டத்திலே கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப வழிகாட்டு விதிமுறைகள் அப்படின்னா இது மட்டும் இல்ல. இப்போ 44 இருக்குது, மாதிரி 45 இருக்குது, 46 இருக்குது, 47 இருக்கு, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது வழிகாட்டு விதிமுறைகள். அதுல ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 14 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் பெண்ணுக்கும் கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும். யாராவது பேசுறீங்களா? அதை பத்தி எங்கேயாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா? இல்லையே. அது மாதிரி இந்தியாவிலே மது ஒழிக்கப்பட வேண்டும், இதுவும் டைரக்டர் பிரின்சிபல் சொல்லுது. எல்லாம் ஒழிச்சிட்டோமா? ஆக அன்புக்குரியவர்களே, இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா வழிகாட்டு விதிமுறைகள் என்பது இதே போன்று ஏகப்பட்ட வழிகாட்டு விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு இவர்கள் அதையெல்லாம் பற்றி பேசாமல், அதை பற்றி விவாதத்துக்கு உட்படுத்தாமல் வெறுமனே இந்த ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் இதனை மக்கள் மத்தியில கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, நம்ம எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் வேணும்னு கேட்கிறோம். ஆனால் இஸ்லாமியர்கள் தான், இந்த முஸ்லிம்கள் தான் இதற்கு முரண்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்ப இவங்க கருத்து கேட்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஏற்கனவே பல விஷயத்துக்கு கருத்து கேட்டீங்கல்ல, அந்த கருத்து அடிப்படையில் நீங்க நடக்கிறீங்களா? புதிய கல்விக் கொள்கை பற்றி கருத்து கேட்டீங்களா இல்லையா? புதிய கல்விக் கொள்கை எல்லோரும் எதிர்த்தமா இல்லைங்களா? இந்தியா முழுவதும் எதிர்த்தமா இல்லைங்களா? ஆனா என்ன சொல்லிட்டாங்க, இல்ல எல்லாரும் ஆதரிச்சிட்டாங்க. இப்போ ஜூலை 14க்கு அப்புறம் அவங்க சொல்றதானங்க கணக்கு. இல்ல நாங்க எல்லாம் கேட்டுட்டோம், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் எல்லாமே பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்கிறாங்க, நாங்க கொண்டு வரோம், சொல்லாம இல்லைங்களா? ஆக இவையெல்லாம் அப்பட்டமான நாடகங்கள். பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி தொலைக்காட்சியில, ஒரு தனியார் தொலைக்காட்சியில பிரேக்கிங் நியூஸ், பொது சிவில் சட்டத்திற்கு முஸ்லிம் பெண்கள் ஆதரவு. என்ன பண்ணிருக்கிறாங்க, இவங்க கேள்வி கேட்டிருக்கிறான் முஸ்லிம் பெண்கிட்ட போய், உங்க வீட்டுக்காரரு இன்னொரு கல்யாணம் பண்ணா ஒத்துப்பீங்களா? பெண் என்ன பதில் சொல்லியிருப்பா? என்ன பதில் சொல்லியிருப்பா? வேணான்னு சொல்லியிருப்பா. பாத்தீங்களா, எல்லாருமே ஆதரவு. 88% பெண்கள் இதற்கு பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவு. அதே மாதிரி தலாக் கூடுறதை பத்தி கருத்து என்ன? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த முழுமையா சொல்லாம தங்களுக்கு சாதகமானதை மட்டும் வெட்டி துண்டா எடுத்து அதை பத்தி நான் கேட்கிறேன்னு சொல்லி அதை பத்தி ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி அதை கூட என்ன செய்யறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போடுறாங்க. இதுல எவ்வளவு பெரிய வேடிக்கை என்னன்னா, அதுல கலந்து கொண்ட பெண்கள், அதுல கேட்கப்பட்ட பெண்களுக்கு என்னன்னே தெரியாது, முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது. இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றீங்க இல்லைங்க, முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லைங்களா? என்ன சொல்லி கொண்டு வந்தாங்க? இல்ல இந்தியாவில் முஸ்லீம் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்காக தான் நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லைங்களா? இப்பவும் நடைமுறையில் இருக்குது. அதனால முஸ்லிம்களுக்கு ஏதாவது லாபம் கிடைச்சதா? பொது சமூகத்திற்கு ஏதாவது லாபம் கிடைச்சதா? அப்படின்னா கிடையாது. இவங்க நோக்கமே அங்க கேள்விக்குறியாக்கப்படுகிறது. பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு முத்தலாக் சட்டம் கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு முஸ்லீம் பெண்ணு வழக்கு தொடுக்கிறா. எதுக்கு வழக்கு தொடுக்கிறா வச்சுக்காங்க, உதாரணத்துக்கு என் புருஷன் என்ன முத்தலாக் சொல்லிட்டாரு, அது செல்லாது அப்படி, அதுக்குதானே வழக்கு தொடுக்கிறா. என்ன முத்தலாக் சொல்லிட்டாரு, என்ன நான் இப்ப அனாதை நிக்கிறேன், நான் குழந்தையோட நிக்கிறேன், எனக்கு ஜீவன அம்சம் வேணும், எனக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், நான் அவரு கூட தான் சேர்ந்து பாடுவேன், அவர் எப்படி என்ன தலாக் சொல்லலாம், அது சொன்னது தப்பு அப்படிதானே இவ போறா கோர்ட்டுக்கு, அப்படித்தானே போறா. அப்படி என்ன செய்யணும், இது செல்லாதுன்னு சொன்னா, இங்க பாரு இந்த தலாக் கொடுக்க வேலைலாம் வச்சுக்காத, இன்னில இருந்து என்ன பண்ணும், 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படித்தானே சொல்லணும். நீங்க சாதாரண ஒரு காமன் சென்ஸ் உள்ளவங்களுக்கும் அதான தோணும். ஆனா கோர்ட் என்ன தெரியுமா சொல்லுது, அப்படியா முத்தலாக் சொல்லிட்டானா, சட்டத்தை மீறிட்டான், ஜெயில போடு அவனை. சரி, அவனை ஜெயில போட்டீங்க, இவகது என்ன ஆகிறது, இவளுக்கு யார் ஜீவனாம்சம் கொடுக்கறது? இப்ப சாதாரணமா இருக்கிற ஒருத்தனை போய் நீங்க பாட்டுக்கு உள்ள போட்டீங்கன்னா, 5 வருஷம் அவனை உள்ள போட்டுட்டீங்கன்னா அவன் தொழில் போயிடுச்சா?
அவன் பிஸ்னஸ் பண்ணானா அந்த பிஸ்னஸை திருப்பியும் டெவலப் பண்ணதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருந்தானா திருப்பி போய் வேலைக்கு சேர முடியுமா? அவன் வெளிநாட்டில் ஆளாக இருந்தானா அந்த விசாலாம் இருக்குமா அது வரைக்கும்? சரி, எல்லாத்துக்கும் மேலே அவனை போய் ஜெயிலில் போடுறீங்க. அப்போ ஜெயிலில் போயிட்டு திரும்பி வந்து திருப்பி கட்டுவானா அந்த பிள்ளைய? நான் ஜெயிலுக்கு போற இவன் தான் கட்ட முன் வந்தாலும் அவங்க வீட்டில் உள்ளவங்க கட்டுறதுக்கு சம்மதிப்பாங்களா? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அராஜகமான பார்வை பாருங்க. அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா, இருக்கிற முஸ்லீம்களை பிடிச்சி ஜெயில போறதுக்கு என்ன வழி? அவன் நிம்மதியா இருக்கக்கூடாது. ஒரு அங்கேயாவது ஒரு கொத்து அடிச்சு என்ன செய்யும்? எல்லாத்தையும் ஜெயில போடணும். இந்த பொம்பளைய தெருவில் வரணும். தெருவில் வந்து என்ன பண்ணுவா? எத்தனை நாளைக்கு தனியா இருப்பா? எத்தனை நாளைக்கு வந்து ஒழுக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில்? அப்ப அந்த பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும், அந்த வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும். ஆக குடும்பங்களின் மத்தியிலே பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தானே இந்த முத்தலாக் சட்டத்தை இப்படி கொண்டு வரீங்க. இந்த பெண்களாவது கேட்டாங்களா எங்களுக்கு இது வேணும்ட்டு? ரெண்டாவது வந்து இது போன்ற பிரச்சனைகளை சமூகம் அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். இப்ப அதுக்குன்னு முஸ்லிம்களை வந்து இப்ப நம்ம பேசுறோமா இல்லையா? சீர்திருத்த வேண்டும், திருமணத்துல வந்து வரதட்சணை வாங்கக்கூடாது, எளிமையான திருமணம் நடக்க வேண்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து 2 பேரும் என்ன செய்யணும்? கிளாஸ் நடத்தணும். அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஆணும் 2 பேர் என்ன செய்யணும்? அந்த வகுப்புல அட்டன் பண்ணணும். குடும்ப வாழ்க்கைன்னா என்ன, பட்ஜெட்னா என்ன, உறவுகளை எப்படி பேணுவது, இறையச்சத்தோடு எப்படி வாழ்வது, அதெல்லாம் இப்ப நம்ம உள்ள பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். எளிமையான திருமணங்கள் இப்ப நடந்துகிட்டு தானே இருக்குது. ஆக அந்த சமூகத்தில் நீ உண்மையிலேயே ஒரு சமூகத்தின் மீது அக்கறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்பா அப்படிலாம் செய்றீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா, எல்லாம் சேர்ந்து வாழுங்கப்பா. சரி, குடும்பம்னா பிரச்சனை வரதாம்பா செய்யும், வீட்டுக்கு வீடு வாசப்படி வர இருக்கதாம்பா செய்யும் அப்படின்னு தானே சொல்லணும் ஜட்ஜி. அப்படி அதான ஒரு நியாயமான ஒன்று. சொன்ன உடனே என்ன செய்யற? நீ பிடிச்சி உள்ள போடு அப்படின்னா, உங்கள் நோக்கம் என்பது இணைத்து வைப்பதல்ல. உங்கள் நோக்கம் என்பது முஸ்லிம்களை அமைதியாக வாழ வைக்க வேண்டும் என்பது அல்ல. அவர்களை பிரிக்க வேண்டும், அந்த குடும்பங்களை சீரழிக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க, உலகத்துல சீரழிந்த நாடுகளுடைய பட்டியலில் வந்து பிரதான இடத்துல இருக்குது ரோம். ஆக ரோமை பத்தி ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரோம் வீழ்ச்சி அடைந்திருக்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று அங்கே குடும்ப அமைப்பு சிதைந்து விட்டது. அவ்வளவுதான். ஒரு சமூகத்தை நீங்க ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்னா ஃபேமிலியை உடைச்சிட்டா போதும், மற்றது எல்லாம் வந்துடும். உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொன்னு சொல்றீங்க இல்லைங்க, ஷைத்தானுடைய ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அப்ப தலைமை ஷைத்தான் உட்கார்ந்துருக்கிறார். குட்டி ஷைத்தான்கள்லாம் போய் ரிப்போர்ட் சொல்லும் அந்த ஷைத்தான்கிட்ட போய், நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம். அப்போ ஒரு ஷைத்தான் சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து ஒரு தொழுகையாளியை தொலை விடாம பண்ணிட்டேன். ரெகுலரா தொழுகை வந்துட்டு இருப்பான், அவனை போட்டு அதெல்லாம் மோசமான ஃப்ரெண்டெல்லாம் சேர்த்து விட்டு இப்போ ஆள் வந்து என்ன செய்யறல, சுபுவுக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு நான் அவனை ஒரு வழி பண்ணிட்டேன். ஷைத்தான் சொல்லலாம், ஆஹா ஓகே இது நல்ல பணி. இன்னொரு ஷைத்தான் சொல்லுவான், ஒருத்தர் நல்ல பாட்டி, டீ கூட குடிக்காதவனை தண்ணி அடிக்க வச்சுட்டேன், இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் போக ஆரம்பிச்சிட்டான், கூடிய சீக்கிரம் வந்து அவனை டெய்லி குடியாரனா ஆக்கி அவனை மொடா குடியனாக்கி நான் அவனை முடக்கி விட போறேன். இப்படி ஒவ்வொரு சைத்தானும் என்ன செய்வாங்க, தாங்கள் செய்த சைத்தானியத்தை பத்தி அங்க மசூரா பண்ணுவாங்க. அப்போ ஒரு சைத்தான் சொல்லுவானா, நான் வந்து நல்லா இருந்த புருஷ முன்னாடி கடையில பிரச்சனை ஏற்படுத்திட்டேன். எப்படி நல்லா இருந்த புருஷ முன்னாடி கடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திட்டேன், இவன் மனசுல சந்தேகத்தையும் அவன் மனசுல சந்தேகத்தையும் நான் போட்டு விட்டேன். இப்ப 2 பேருக்கு பத்திக்கிட்டு எரியுது, அவங்க 2 பேரும் என்ன செய்யினாங்க, விலகிட்டாங்க. அப்ப பெரிய சைத்தான் சொல்லுவானா, இப்படி சபாஸ், நீ தான் சரியான வேலை செஞ்சிருக்கிற, நீ தான் அற்புதமான வேலை செஞ்சிருக்கிற. அப்ப சைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னன்னா, மற்றதெல்லாம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏங்க இன்னைக்கு குடிகாரனா இருக்கலாம், நாளைக்கு திருந்திடலாங்க. இன்னைக்கு தொட வராம இருக்கலாம், நாளைக்கு தொழுகைக்கு வந்துடலாம். இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறியா இருக்கலாம், நாளைக்கு சுறுசுறுப்பா மாறிடலாம். இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி சரி பண்ணதுக்கான சூழ்நிலை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னா எப்படி சரியா இருக்க முடியும்? கண்ணாடி உடைஞ்சிச்சுன்னா எப்படி ஒன்று சேர்க்க முடியும்? மிகப்பெரிய ஆழமான பாதிப்புல ஏற்படும் இல்லையா? இவனால அவன் பாதிக்கப்பட்டு அவனால இவன் பாதிக்கப்பட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஆக இன்றைக்கு முத்தலாக் சட்டம் கொண்டு வந்ததன் மூலமாக இந்த அரசாங்கம் என்ன செய்யறதுன்னா, முஸ்லிம்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கிறது என்பதனை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 மாதத்திற்கு பிறகு தேர்தல் வரவிருக்கிறது. எனவே அதுல இவங்களை என்ன செய்யக்கூடாது, அமைதியாக இருக்க விடக்கூடாது. அதுல நம்மள சில பேர் கூட என்ன சொல்றாங்கன்னா, விளக்கம் இல்லாதவங்க,
அதனால என்னங்க, இருந்தா இருந்துட்டு போகுதுங்க. ஆக அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய ஷரியத் என்பது வெறும் சாதாரணமான ஒன்றல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரை தொழுகை எவ்வளவு முக்கியமானதோ, நோன்பு வைப்பது எப்படி முக்கியமானதோ, ஹஜ்ஜுக்கு போவது எப்படி வரையறை செய்யப்பட்டிருக்கிறதோ, அதே போன்றுதான் ஒரு ஒரு மனிதனுடைய பர்சனல் வாழ்க்கையும் சரியத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும். அவன் சொல்ல முடியாது, என்னுடைய பர்சனல் லைஃபுங்க, நான் யாரை வேணா கல்யாணம் முடிச்சுக்குவேன், பிடிக்கலன்னா நான் தலாக் விட்டுருவேன், பிடிச்சா நான் சேர்த்துக்குவேன், அப்படிலாம் சொல்ல முடியாது. ஷரியத் சொல்லுகிறது, தீன் சொல்லுகிறது, இப்படித்தான் கல்யாணம் முடிக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நீ வாழணும், உங்களுக்கு இடையில பிரச்சனை வந்தால் அதை தீர்ப்பதற்கான வழிமுறை இப்படித்தான் என்று தெளிவாக ஷரியத் சுட்டி காட்டுகிறது. ஆக எப்படி தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த முறைப்படி நாம் சொல்லுகின்றோமோ, யாராவது ஒழு செய்யாம நம்ம தொழுவோமா? தொழுத யாராவது என்ன நினைப்போம்? அப்ப அடிப்படையே தெரியலப்ப, ஒழு செய்யாம எப்படா நீ தொழுவுற கேட்போமா இல்லைங்களா? யாராவது கிப்லா பார்க்காம, இல்ல எனக்கு இப்படி பார்த்த இப்படி இருந்தா வசதியா இருக்கு அப்படின்னு தொழுறது யாராவது பார்த்துருக்கீங்களா? அடிப்படை சாதாரணமால் கூட என்ன செய்வான்? சாதாரணமானவன் கூட இந்த விதிகளை பின்பற்றுவார்களா இல்லைங்களா? ஆக அன்புக்குரியவர்களே, எப்படி தொழுகையில நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றோமோ, எப்படி நோன்பு பிடிப்பதிலே நாம் மார்க்கம் சொல்வதின் அடிப்படையிலே நடக்கின்றோமோ, எப்படி ஜக்காத்து கொடுப்பதிலே சரியான முறையிலே இத்தனை பர்சன்டேஜ் எடுத்து நம்ம கொடுக்கின்றோமோ, ஹஜ்ஜி பயணத்தின் போது எப்படி அந்த விதிகள் கடைபிடிக்கப்படுகிறதோ, அதே போன்றுதான் ஒருவருடைய திருமண வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக இருப்பது என்பது தீனை விட்டு சென்றதற்கு சமம் என்பதாக திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. மல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். எவர்கள் இறைவன் இறக்கிய சட்டங்களின் அடிப்படையிலே தீர்ப்பு சொல்லவில்லையோ அவர்கள் ஜாலிம்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான், மல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். அவர்கள் பாவிகள் என்று இறைவன் சுட்டி காட்டுகிறான். வேறொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான், மல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். அவர்கள் காஃபிர்கள். ஆக தொழாதவன் மட்டும்தான் காஃபிர் என்பதல்ல, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாறாக இவன் குடும்ப வாழ்க்கையை நடத்தினான் என்று சொன்னால் அவனும் காஃபீர் தான், அவனும் பாவிதான், அவனும் ஜாலிம் தான், அக்கிரமக்காரன் தான் என்பதனை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறான். ஆக அன்புக்குரியவர்களே, ஆக அந்த அடிப்படையிலே இஸ்லாம் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை சுட்டி காட்டியிருக்கிறது. வாழ்வதற்கான வழிவகைகளை நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறது. அந்த வழிவகையின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கணும். இன்னும் சொல்ல போறதா இருந்தா, இஸ்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு சொல்லுகிறதுனா, உண்மையிலேயே உனக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சிவில் சட்டம் வேணும்னா இஸ்லாமிய சட்டத்தை எடுத்துக்கொள். அதான் நம்ம சொல்றோம். ஏன்னா இது நாங்களாக யோசித்து போட்ட சட்டம் கிடையாது. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம் இல்லை. இது படைத்த இறைவனால் உருவாக்கப்பட்ட சட்டம். அவனுக்கு தான் தெரியும். அவன் தான் ஆணை படைச்சிருக்கிறான், அவன் தான் ஒரு பெண்ணை படைச்சிருக்கிறான். அது ரெண்டு பேருக்கு இடையிலே பிரச்சனை வந்தால் எப்படி தீர்க்க வேண்டும் என்பது யாருக்கு தெரியும்? படைத்தவனுக்கு தான் தெரியும். ஆக இஸ்லாமிய ஷரியத் என்ன சொல்லுகிறதோ, உங்களுக்கு உண்மையிலேயே அந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தது என்று சொன்னால், ஒரு அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால், நீங்க சிவில் சட்டமா எதை எடுத்துக்காங்க? நீங்க இஸ்லாமிய சட்டங்களை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது, மனித குலம் எல்லாத்துக்கும் நல்லது. இன்றைக்கு உலகமே இதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பொருளாதாரத்தை நோக்கி, இஸ்லாமிய ஃபேமிலி அமைப்பை நோக்கி, இஸ்லாமிய தியான முறையை நோக்கி, இஸ்லாமிய வழிபாட்டு முறையை நோக்கி, இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டத்தை நோக்கி, இஸ்லாமிக் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை நோக்கி, இஸ்லாமிய சோசியல் சிஸ்டத்தை நோக்கி இன்றைக்கு உலகமே வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆக இஸ்லாம் என்பது வெறும் சடங்குகள் அல்ல, வெறும் வழிபாடுகளுடைய தொகுப்புகள் என்பதல்ல. ஒருத்தர் வெறும் தொழுகிறான், நோன்பு வைக்கின்றான், ஹஜ்ஜுக்கு போகின்றான், ஜிக்ர் செய்கின்றான், குர்ஆன் ஓதுகின்றான், துவா செய்கின்றான், அத்தோடு அவனுடைய கடமை முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. எந்த அளவுக்குன்னா, காலையிலிருந்து அவன் படுக்க போகும் வரை, அன்னையினுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்த காலத்தில் இருந்து கபரஸ்தானிலே சென்று புதைக்கும் வரை அவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம் என்பது. ஆக அன்பானவர்களே, இங்கே நாம் இன்னொரு விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நீங்க என்னதான் நீங்க செஞ்சாலும் நாளைக்கு என்ன சொல்ல போறாங்க? நம்ம எல்லாருமே எதிர்த்து தெரிவிச்சோன்னு வச்சுக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு 15% தானங்க இருக்கிறோம், எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டா, இன்றைக்கு பெரும்பான்மை மக்கள் இதை ஆதரித்ததனால் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. ஆக்சுவலா அப்படி சொல்றாங்களே தவிர, அந்த சட்டம்னா என்னப்பா, எப்படிப்பா இருக்கும்? அந்த சட்டத்தினுடைய அடிப்படை எப்படி இருக்கும்? என்ன சொல்ல போறீங்க? இப்போ சீக்கியர்கள் மட்டும் கத்தி வச்சுக்க தேவையில்லை, எல்லாரும் கத்தி வச்சுக்குன்னு சொல்ல போறியா? அல்ல சீக்கியர்களும் கத்தி வைக்க கூடாதுன்னு சொல்ல போறியா? என்ன சொல்ல போற சொல்லு.
சீக்கியர்கள் வந்து தலப்பா கட்டுற மாதிரி எல்லாருமே தலப்பா கட்டணும், ஏன்னா இந்தியாவில் எல்லாருக்குமே ஒன்று தான், எல்லாரும் தலப்பா கட்டிட்டு தான் இப்போ நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்ல போறியா, அல்லது யாருமே தலப்பா கட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல போறியா? என்ன சொல்ல போற சொல்லு. அல்லது அந்த அந்த மேகாலயாவில் இருக்க மாதிரி ஒரு பெண்ணு 2 கணவனை கண்டிப்பா கட்டி ஆகணும் அப்படின்னு அந்த சட்டத்தை எடுக்க போறியா, அல்லது எல்லாரும் அப்படிதான் இருக்குன்னு சொல்ல போறியா? சொல்லு. பொது சிவில் சட்டம்னா என்ன வச்சிருக்கிற, என்ன வரைவு வச்சிருக்கிற? ஆனா உண்மையில் என்னன்னா அப்படிப்பட்ட எந்த வரைவு திட்டங்களும் அவங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா 3 ஆண்டுக்கு முன்பாக தான் லா கமிஷன் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டுக்கு பொது சிவில் சட்டம் என்பது சாத்தியம் இல்லைன்னு. 2வது தேவையில்லை, 2 வார்த்தை சொல்லியிருக்கிறான். ஒன்று இது வந்து நாட் நெசசரி, இது தேவையே கிடையாது. 2வது பாசிபிலிட்டியும் கிடையாது. இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கான இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்ச ஒன்றை இப்ப நீ கொண்டு வரீங்க. அது கொண்டு வர்றதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. ஆக்சுவலா அந்த லா கமிஷன் சொல்லுது. ஆக இவங்களை பொறுத்த வரைக்கும் லா கமிஷனா இருக்கட்டும், தேர்தல் கமிஷனா இருக்கட்டும், உளவுத்துறையா இருக்கட்டும், அல்லது அமலாக்கத்துறையா இருக்கட்டும், எல்லாமே மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதை செயல்படுத்தக்கூடியவங்க தான். இவங்களுக்குன்னு தனியாலாம் ஒன்றும் கிடையாது. யார் இப்படி கேட்கலையே, எங்க அன்னைக்கு தானே நாங்கெல்லாம் சொல்லி வேணான்னு சொன்னோம், சாத்தியம் இல்லைன்னு சொன்னோமா இல்லையா, தேவை இல்லைன்னு சொன்னோமா இல்லைங்களா, இப்ப எதுக்குங்க எங்களை சொல்ல சொல்றீங்கன்னு கேட்கறாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, என்ன செய்வாங்க, உடனே ஒரு கருத்து கேட்பது போன்று ஒரு நாடகத்தை நடத்துவார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இதிலே நாம் சிக்கிவிடக்கூடாது. என்ன பிரச்சனைன்னா, இந்த தேர்தல் வர்றதுனால அவங்களா என்ன செய்யறாங்கன்னா, நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதுல என்ன செய்யறாங்க, நம்மள சண்டை மூட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது, இஸ்லாம் சொல்லுகிறது அல்லவா, அந்த இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே நாம் நடக்கின்றோமா? இஸ்லாம் சொல்லுகிறது பெண்களுக்கு சொத்திலே பங்கு கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கிறோமா? நீங்க ஒரு பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு போனா தானுங்க அவன் தீர்த்து வைப்பான். நீங்க அங்க போறீங்க. அதுதான் நம்ம அன்னையிலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்பா, சரியா கவுன்சில் ஏற்படுத்துங்க, மஹல்லா ஜமாத்தை வலுப்படுத்துங்க, அந்தந்த மஹல்லாவில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த மஹல்லாவிலேயே தீர்வு காணப்பட வேண்டும். எப்படி நிக்கா தப்தர் வைக்கிறீங்களா இல்லைங்களா, எல்லாம் விசாரிச்சு தானே நிக்கா பண்ணி வைக்கிறீங்க. அப்ப நிக்கா பண்ணி வைக்கிறதோட உங்க கடமை முடிகிறது கிடையாது. நல்லா வாழ்றாங்களான்னு பார்க்கணுமா இல்லைங்களா? சின்ன சின்ன பிரச்சனை வந்தா நம்ம தீர்த்து வைக்கணுமா இல்லைங்களா? இல்ல அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், நிக்கா பண்றதுதான் எங்களுடைய வேலை. நீ தலா கொடுக்கணுமா, நீ குலா கொடுக்கணுமா, நீ சீஃப் காஜியை போய் பாரு, டவுன் காஜியை போய் பாரு, அங்க போய் பாரு, இங்க போய் பாருன்னு சொல்றது என்ன நியாயம் இருக்கிறது? ஆக இப்படி செய்ய போய் தானே அங்கே பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் அங்க போறாங்க. கோர்ட்டுக்கு ஏன் போறாங்க? எதுக்கு காவல்துறையிட்ட ஏன் போறாங்க? ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி நாம் எதிர்க்க வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் சரியத்தை பேணி நடக்கின்றோமா? திருமணங்கள் இன்றைக்கு எளிதாக்கப்படுகிறதா? திருமணம்னாலே ரொம்ப டஃப். வீட்டை கட்டிப்பார், திருமணம் முடித்துப்பார், அவ்வளோ சிரமப்படுத்தி வைக்கிறாங்க. அதை செய்யணும், இதை செய்யணும்னு. ஆக திருமணங்கள் எளிமையாக்கப்பட்டிருந்தால் எதுக்காக இவ்வளவு பிரச்சனை வருகிறது? இஸ்லாத்துல மறுமணம் கூடுங்க. அப்ப அதை வந்து நம்ம பெண்களுக்கு எஜுகேட் பண்ணுமா இல்லைங்களா? நம்ம தான் பெண்களை வரக்கூடாதுன்றம. ஒரு சில பள்ளிவாசல மட்டும்தான் பெண்களுக்கு அனுமதி. ஆக மற்ற பள்ளிவாசல்ல இன்னும் என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு அனுமதி இல்லை. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஷாப்பிங் மாலுக்கு போறாங்க, பீச்சுக்கு போறாங்க, பார்க்கு போறாங்க, எங்கேயாவது ஊர் சுத்த போறாங்க. என்ன செய்யறது? நீங்க தான் உள்ள சேர்க்க மாட்டீங்க, பயானுக்கு அனுமதிக்க மாட்டீங்க, ஜும்மாவுக்கு அனுமதிக்க மாட்டீங்க, பெண்களை ஒரு பொருட்டாகவே நீங்க கருதுறது இல்லைன்னா அவங்களும் ஒரு ஜீவன் தானங்க, அவங்களுக்கு உணர்வு இருக்குமா இல்லைங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மனமான போக்கில போறாங்க. அப்படி போக விட்டுட்டு ஐயோ பிரச்சனை பிரச்சனைன்னா என்ன அர்த்தம்? அன்புக்குரியவர்களே, இங்க நீங்க பார்க்க, நம்ம கர்நாடக முஸ்லிம்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க பாருங்க. கர்நாடகால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன, பர்தா போடக்கூடாது அப்படின்றான். ஸ்கூல் பசங்க காலேஜுக்குள்ள பர்தா போடக்கூடாது. 20,000 முஸ்லீம் பெண்கள் +2 தேர்வு எழுத முடியாத அளவுக்கு அங்கே வந்தது. அதை அப்படியே விட்டாங்களா அவங்க? அந்த பெண் போனாலா இல்லையா? ஆயிஷான்ற பெண் போனாலா இல்லையாங்க? காலேஜுக்கு ஸ்கூட்டில போனாலா இல்லையா? அல்லாஹ் அக்பர்னு சொன்னாலா இல்லையா? ஒரு சிங்கிள், அவளை எதிர்த்து அவ்வளவு பெரிய கும்பல் நிக்கிறாங்க, அவ்வளவு ரவுடி கும்பல், அவ்வளவு பொறுக்கி கும்பல். இவ கொஞ்சம் கூட பயப்படாம அல்லாஹ் அக்பர் சொல்றது விடுதலை முழக்கம் உலகம் ஃபுல்லா வைரல் ஆச்சா இல்லைங்களா? இப்ப அல்லாஹ் அக்பர் என்பது முஸ்லிம்களுடைய முழக்கம் அல்ல, அது காமன் விடுதலை புரட்சி. எப்படி ஜிந்தாபாத் என்பது பொதுவான ஒன்றோ, இன்குலாப் என்பது பொதுவான வார்த்தையோ, ஜெய்ஹிந்த் என்பது ஒரு பொதுவான வார்த்தையோ, அதே போன்று ஒரு பொதுவான வார்த்தை தான் அல்லாஹ் அக்பர் என்பது. அப்ப அல்லாஹ் அக்பர் என்று சொன்னா பாதிக்கப்பட்டவருடைய விடுதலை முழக்கம் சொன்னானா இல்லைங்களா? அன்புக்குரியலே, அதுதான் அங்க பதில். அதுக்கப்புறம் இப்ப என்னாச்சு, இன்னைக்கு அந்த நசீமா பானு என்பவர்கள் அந்த கர்நாடகனுடைய அரசு கல்லூரியில
தலைமை மருத்துவரா வர்றாங்களா இல்லைங்களா, பிரின்சிபலா வர்றாங்களா இல்லைங்களா, இது செய்யணுங்க. அங்க உள்ள உலமாக்கள் பார்த்தீங்களா, நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் அந்த பொட்ட பிள்ளைங்கள ஸ்கூல் போகக்கூடாது, 10 படிக்கிறது ரொம்ப ஜாஸ்தி, +2 போயிட்டாலே லாகோல வலாகோத்த இல்லா பில்லா, இனிமே பேசாம என்ன போனா அங்க போடிடுவா இங்க போயிடுவா அப்படிலாம் சொல்லல கர்நாடகா. ஏய் அவன் சொல்றான், நான் சொல்ல நீ படி, உனக்கு படிப்பதற்கான சூழலை நான் ஏற்படுத்தி தர்றேன். ஒரு டியூஷன் என்னமா வீட்டில் வந்து சொல்லி கொடுப்பாங்க, இங்கிலீஷா நான் சொல்லி தரேன், மேக்ஸா நான் சொல்லி தரேன், சயின்ஸா நான் சொல்லி தரேன், டாக்டரா படிக்கிறியா, இன்ஜினியர் படிக்கிறியா, நீ படிக்கணும், நீ புர்காவோட போகணும், நீ பர்தாவோட போகணும், அதே உங்களால என்ன தடுத்து நிறுத்த முடியாது என்பதை சொல்லணும். இதான் மானமுள்ள சமுதாயம், இதான் ரோஷமுள்ள சமுதாயம். ஆக அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த பெண்மணி இன்னைக்கு வந்து பிரின்சிபலா மாறினாங்கன்னா அதுக்கு அங்க உள்ள உலமாக்களுக்கு காரணம், சமுதாய தலைவர்கள் காரணம், அவங்க அப்பா அம்மா காரணம், அந்த குடும்பம் காரணம். ஆக இன்றைக்கு அந்த கர்நாடகால பிஜேபி பாச்சா பலிக்கல, புர்கா போட்ட பெண் எம்எல்ஏ ஆனாங்களா இல்லைங்களா, கல்லூரியுடைய முதல்வராக ஆனாங்களா இல்லைங்களா, மார்க்க கல்வி படிக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், செக்குலர் கல்வி படிக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், ஹிஜாப் என்பது என்னுடைய உரிமைடா, நான் என்ன ட்ரெஸ் போடுறது நான் தான் டிசைட் பண்ணேன், ஹூ ஆர் யூ, நீ எப்பரா டிசைட் பண்ணலாம் கேட்கட்டாங்களா இல்லைங்களா. ஐயோ வேணாமா நீ போவாத வெளியே போ, எல்லாம் சீத்தாண்டு இருக்கிறாங்க, இந்த உள்ள இருந்த மட்டும் மலக்காயிடுவாளா, இவதான் பெரிய சீத்தானா இருப்பான். ஒரு எல்லா பெண்களும் நல்ல பெண்கள் தான். ஆக அன்புக்குரியவர்களே, நம்ம நினைக்கிறோம் கல்லூரிக்கு போனா கெட்டு போயிடுவாங்க, வீட்டில இருந்தா நல்லா இருப்பாங்க. கல்லூரிக்கு போயிட்டு ஒடுக்கமான பெண்கள் இருக்கிறாங்க, வீட்டில இருந்து நாசமா போற பெண்கள் இருக்கிறாங்களா இல்லைங்களா. மதரசால இருந்துகிட்டு ஆட்டோ டிரைவர் கூட ஓட்டின பெண்கள் பட்டியல் நம்மகிட்ட இருக்குதா இல்லைங்களாங்க. தீன் தானங்க, புர்கா போட்டு நிக்கா போட்டு ஓட்டுற கருதா நமக்கு தெரியுமா தெரியாதா, எத்தனை பள்ளிவாசல பிரச்சனை இருக்குது. ஆக அன்புக்குரியவர்களே, கல்வியை பொதுவாக விட வேண்டும். ஆக இந்த இந்த வகுப்பாதை எதிர்க்கக்கூடிய ஒரு முறை என்னன்னா, எக்கனாமிக்கல்ல, எஜுகேஷனல்ல, பொலிட்டிக்கல்ல, சோசியல்ல உயர்ந்து நிற்க வேண்டும். ஆக அன்ற முஸ்லிம்கள் இரவு பகலாக முடிவு பண்ணாங்க, இந்த யார் வந்து புர்கா போடக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னாங்களோ, யார் ஹிஜாப் மேட்டர்ல கைய வச்சாங்களோ, யார் சிறுபான்மை பிரச்சனை கைய வச்சாங்களோ அவங்க வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எல்லாரும் வேலை செஞ்சாங்க. தோத்தாச்சா இல்லையா. இப்ப அந்த மாதிரி இந்தியா முழுவதும் முடிவெடுக்கக்கூடிய ஒன்று இருக்குது. இந்த இது வந்து நாடகம். இப்ப நீங்க என்னதான் நீங்க பண்ணீங்களா, என்ன சொல்ல போற நாளைக்கு, இல்லைங்க நாங்க எல்லாம் பார்த்தோம், இவன் நைட்டு 500 ரூபா செல்லாது 1000 ரூபா செல்லாது அறிவிச்சவங்க தானங்க, இவங்களுக்கு என்னங்க முறை இருக்குது, இவங்களுக்கு என்ன பிரின்சிபல் இருக்குது, அவங்க நினைச்சா வாயில வந்து சொல்லதான் செய்வாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்க, நாங்க ஏன் தெரியுமா இதை செய்யறோம், இதை செஞ்சா கருப்பு பணம்லாம் வந்துடும், பிளாக் மணி எல்லாம் வந்துடும், தீவிரவாதம் ஒழிக்கப்படும். அதுக்கப்புறம் தானே புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு, அதுக்காக தானே சேகர் ரெட்டி வீட்டில் கட்டுக்கட்டா நோட்டு பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க 2000 நோட்டு கொண்டு வந்தீங்க, இப்ப அதுவும் வேணாம் தானே சொல்றீங்க. அப்ப இவங்க எதுலையுமே ஸ்டாண்டர்டா இருக்க போட்டாங்க. ஆக இவர்களை எதிர்கொள்வது என்பது 2 விதத்தில் எதிர்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பிரச்சனையில ரொம்ப புத்திசாலித்தனமாக, அறிவுஜீவித்தனமாக எல்லோரும் ஒருங்கிணைந்து சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய சமுதாயத்தை சீர்திருத்த பணிகளை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். ஆக எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு ஜமாத்திலிருந்து, எந்த ஒரு மகளாலிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ வழக்கு மன்றத்துக்கோ செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்தை பேணி நடக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. வகுப்பாதியுடைய எல்லா திட்டத்தையும் அல்லாஹ் தஆலா தோல்வி வர செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய தேர்தலை ஒட்டி ஒரு டிராமாவை இப்போ அவங்க துவக்கிட்டாங்க, இன்னொரு டிராமாவை செய்ய போகிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல கோடி ரூபாய் செலவழித்து ராமர் கோவில் என்ன செய்ய போகிறாங்க, திறக்க போகிறாங்க. இதை பற்றி நம்ம ஒன்றும் அழட்டிக்க போகக்கூடாது. அன்றைக்கி எப்படி அப்ரஹா வந்து யமன் நாட்டில் ஒரு வழிபாட்டு இல்லத்தை கட்டினானா இல்லைங்களா, என்ன வெறும் பொறாமை தான். காபத்துல்லாவை நோக்கி மக்கள் கருத்து போகிறது, அதை அங்கே யாரும் போகக்கூடாது, எல்லோரும் எங்கிட்ட வரணும் அப்படின்னு இடிக்கிறதுக்கு வந்தானா இல்லைங்களா. அப்போ ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அன்னைக்கு. அது நடந்துச்சா? நடக்கலை. ஆக இன்றைக்கு அவர்கள் ராமர் கோவிலை எழுப்பக்கூடிய அந்த திட்டத்தை என்ன செய்வாங்க, எலெக்ஷனுக்கு கிட்ட தான் கொண்டு வருவாங்க. ஆக அதனால் நாம் எந்த விதமான பதற்றமும் பட தேவையில்லை, எந்த விதமான ஆவேசமும் பட தேவையில்லை. அவங்க ஒரு கோவில் இல்லை 9 கோவில் கட்டினாலும் அதுக்கு நமக்கெல்லாம் என்ன 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 செய்யக்கூடாது, தெருவில் வரக்கூடாது. அதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம். அதுக்காக தான் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த பிளானை பண்ணி வச்சாங்க. இது பொது சிவில் சட்டம்.
இதுக்கு 10 நாளைக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, மத்திய பிரதேசத்துல இங்க இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாரும் போகணும்னாங்க. அல்லாஹ் ஒரு பெரிய மழையை அனுப்பினான், மொத்த ஊர் காலி, அவ்வளவுதான். எல்லாரும் போகணும், நீ முஸ்லீம் தானே போகணும்னு சொன்ன, நீ ஊரே காலியாக்கி போகணும். அப்ப நாம் நம்மளுடைய பணிகளை செய்தோம் என்று சொன்னா அல்லாஹ் சில பணியை செய்வான். அது அவன் வந்து என்ன செய்வான், அவன் சிறப்பான முறையில் செய்வான். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அவன் எதை கண்டு பயப்படுகிறானோ அதை நாம் கையில் எடுக்க வேண்டும். எந்தாங்கன்னா சமீபத்துல ஒரு ஒரு அறிஞர் சொன்னாரு, இன்னைக்கு 2024 தேர்தல்ல முதல்ல உங்க ஆளுங்க இந்த முஸ்லிம்க்கு எல்லாத்தையும் ஓட்டு போட வையா, வெளிநாட்டுல இருந்தா கூட வரணியா. ஏன்னா நீங்க ஒரு ஓட்டு போடாம இருக்கலாம், நீங்க 5 ஓட்டு போடாம இருக்கலாம், ஆனா அந்த 5 ஓட்டுல ஒரு ஆள் உள்ள போயிடுறான், ஒரு மெம்பர் உள்ள போயிட்டு பெரிய டேஞ்சரு. நீ 5 பேர் 10 பேர், இப்ப கர்நாடகால பாத்தீங்கன்னா பல இடத்துல 100 ஓட்டுல, 110 ஓட்டுல, 55 ஓட்டுல, 500 ஓட்டுல, 1000 நெக் டு நெக் தானே செஞ்சுறாங்க. அந்த வெற்றி விகிதம் இருந்ததை பார்க்கிறீர்கள். ஆக அப்படி வந்து கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் செய்யக்கூடிய பணியை இன்றைக்கே நாம் துவக்க வேண்டும். இவங்க வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா அவர்கள் வந்து மற்ற அரசியல் கட்சிகளை போன்று ஒரு கட்சி அல்ல. பிஜேபி என்பது ஒரு கட்சி அல்ல. முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும், முஸ்லிம்களை வந்து பிரச்சனைக்கு உட்படுத்த வேண்டும், அவர்களை நிம்மதி இல்லாத ஒரு சமுதாயம் ஆக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய ஒரு பிரிவு தானே தவிர அது மற்ற நோக்கம் அதற்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அதனை வந்து என்ன செய்யணும்னா, எலெக்ஷன் காலத்துல சிறப்பான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும். யார் வேணாலும் வரலாம், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் அவர்கள் வரக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்நாடகா முஸ்லிம்கள் மிகப்பெரிய படிப்பு, நம்ம ஊர்ல உள்ள எல்லா பிரச்சனையும் அங்க இருக்கு. அங்கே டைலாக்லாம் இருக்கு, அவங்க எதிரியை விட துரோகி தான் மோசமானவன் அப்படிலாம் அங்க உள்ள எந்த முஸ்லீம் பேசல. ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஓய்ஸுக்கு என்ன இடம் கொடுக்கணுமோ அந்த இடம் கொடுத்துட்டு போயிட்டு வாப்பான்ட்டாங்க. மற்ற ஃப்ரிஞ்சு குரூப்புக்கெல்லாம் நீ வந்து எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போ, ஆனா ஓட்டுக்கே வராது, நீ ரொம்ப நல்லவன், நீ போய் வந்து கபரஸ்தான்ல போய் மைய தடுக்கிற வேலையை போய் பாரு, நீ வந்து ஆக்சிஜன் கொண்டு போய் கொடு, அதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு வாப்பா, நீ அரசியலுக்கு வராது, அதுல பண்ணா உன்னால நிக்க முடியாது, நீ அந்த வேலையை நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான முறையில் என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்து அங்குள்ள எந்த போர்ஸ் வந்தா வந்து இந்த பிஜேபிக்கு ஒரு கவுண்டராக இருக்குமோ அதை செய்தார்கள். அதை செய்யக்கூடிய பணியை தான் இன்றைக்கு நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒன்று. அதே போன்று அன்புக்குரியவர்களே, ஷரியத் சட்டத்தை பற்றி நாம் மிகுந்த அக்கறையோடு செயல்படுத்த வேண்டும். இந்த வகுப்புவாதிகளுடைய அந்த பிரச்சனையிலே நாம் மாட்டிக்கொள்ள தேவையில்லை. ஏன்னா அவங்களால கொண்டு வர முடியாது. ஏன்னா அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நேரத்தை சொல்றாங்க, அவன்கிட்ட ஒரு திட்டமே கிடையாது. திட்டம் இருந்தா தானே என்ன பண்றான், இப்போ வட மாநிலங்கள்ல அந்த பின்தங்கிய மக்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டான். அவன் நாளைக்கு சீக்கியருக்கு ஒத்துக்க போறானா, அவனுக்கு கிடையாதுன்னு எப்படி சிஏக்கு சொன்னானோ அதே போன்றுதான் என்ன செய்வாங்க, நமக்கும் சொல்லுவாங்க. ஆக அந்த அடிப்படையில் நாம் பர்சனலா என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவன் வகுத்த ஷரியத் சட்டத்தின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். ஆக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்தை பேணி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வகுப்பாதிகளுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா முறியடிப்பானாக. இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை தருவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.